ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேசிக் ஆஃப் யூஐ யூஎக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னன்னா, நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல் வச்சுருப்பீங்க, இல்லை ஒரு டிசைன் பண்ண நினைப்பீங்க. ஸோ ஒரு டிசைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணுற டிசைன் பார்க்க ரொம்ப ஆசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும் காய்ஸ். ஸோ இந்த ரூல்ஸ் பார்த்து யார் வேணால் பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிளான ரூல்ஸ் தான். ஸோ இது என்ன ரூல்ஸ்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ம என்னென்ன வந்து இந்த வீடியோ வந்து கவர் பண்ண போகிறோம்னு சொல்லிடுறேன். முக்கியமான விஷயம் அதாவது ஸ்பேஸிங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கலரோட இம்பார்ட்டன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபாண்ட்டோட டைப்போகிராஃபி யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அந்த சைஸு, அந்த ஃபாண்ட்டோட கான்ட்ராஸ்ட் இஷ்யூ அதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பிராண்டுக்கு எப்படி கலர் க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் எப்படி வந்து கலர் செலக்ட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒருத்தனே ஸ்பேஸிங்கு. ஸோ ஸ்பேஸிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிசைன் தெரியுது. அதாவது பார்த்தீங்கன்னா டாக் டு அஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நிறையா ஒரு பேரா மாதிரி வந்து ரொம்ப கிட்ட இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஒரு டிசைன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பேராவோ ஏதோ ஒரு யூஸருக்கு வந்து நீங்கள் காட்டுறீங்கன்னா அது வந்து படிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இது பார்க்குறப்போ ஒரு ஸ்பேஸிங்கே கொஞ்சம் இல்லாத மாதிரி ரொம்ப பேரா வந்து கிட்ட இருக்கோ பார்த்தீங்கன்னா அவங்களால படிக்க முடியாது. ஸோ அதை பார்க்க வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம லெட்டர் ஸ்பேஸிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி, அதாவது ஸ்பேஸிங் கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணோம்னா அது பார்க்க நல்லாயிருக்கும். அதாவது நீங்கள் டிசைன் பண்ணுறப்ப ஒரு சில இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பேராகிராஃப்லாம் நெருக்கி டிசைன் பண்ணியிருப்பீங்க, இல்லை நீங்கள் தமிழில் க்ரியேட் பண்ணாலும் பேரெல்லாம் ரொம்ப கிட்ட இருக்க மாதிரி பண்ணியிருப்பீங்க, டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது மாதிரி இடத்துல வந்து நம்ம லெட்டர் ஸ்பேஸிங், அதாவது லெட்டர் ஸ்பேஸிங் ஆப்ஷன் இருக்கும் டிசைன் பண்ண எந்த டூல் இருந்தாலும். ஸோ அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா அந்த யூஸர் படிக்க ரீடபிலிட்டியும் நல்லாயிருக்கும், அந்த டிசைனை பார்க்க சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது வந்து டிசைனுக்கு வந்து பிஃபோர் வந்து ஆஃப்டர். இப்போ மாற்றினதுக்கப்புறம் ஸோ அந்த டிசைன் பார்க்கவும் நல்லாயிருக்கு, அதே மாதிரி படிக்கவும் ஈஸியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து ஸ்பேஸிங்கோட இம்பார்ட்டன்ஸ் கைஸ். நிறைய பேர் வந்து ஸ்பேஸிங் வந்து சிம்பிளாக நினச்சிருவீங்க. ஸோ இங்கே பார்த்தாலே தெரியுது இப்போ வந்து இந்த டிசைனுக்கும் இந்த டிசைன் கம்பேர் பண்ணுறப்ப ஸோ இந்த ஸ்பேஸிங் வந்து கொஞ்சம் நல்லா வந்து அந்த டிசைன் வந்து எடுத்து கொடுக்குது. ஓகேவா காய்ஸ், நான் நீங்களே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா ரெண்டுத்துக்கும் டிசைன். அடுத்து இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா அலைன்மெண்ட். அதாவது ஸ்பேஸிங் தவிர்த்து நெக்ஸ்ட் இருக்க பார்த்தீங்கன்னா இந்த அலைன்மெண்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா டிசைன் பார்த்துருப்பீங்க. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 லேஅவுட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா சர்க்கிளாக இருக்க மாதிரி லேஅவுட் இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸாக லேஅவுட் இருக்குது. பட் இந்த லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குது 2 லேஅவுட்லேயும். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அலைன்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் மேலே இருக்குது, ஒரு சென்டர் சர்க்கிள் லைட்டாக கீழே இறங்கியிருக்கு, கடைசி சர்க்கிள் பார்த்தீங்கன்னா நேராக இருக்குது. ஸோ இப்போ இந்த லேஅவுட் வந்து ஃபஸ்ட் லேஅவுட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு லேஅவுட் பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கீழே மேலே அப்படி இப்படி வச்சா பார்க்க நல்லாவே இருக்காது. ஸோ அதை நான் கரெக்ட் பண்ணி இப்போ வந்து நேராகவே ஒரே லைனில் இருக்க மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து எதுவுமே கீழே மேலே நவந்து இல்லாமல் ஸோ எல்லாம் ஒரே லைனில் இருக்க மாதிரி இருக்கப்போ நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ அந்த லெஃப்ட்டில் இருக்க அந்த 3 டாட்ஸும் பார்க்குறப்ப இந்த டாட்ஸும் பார்க்குறப்ப இது பார்க்க கன்சிஸ்டன்சியாக கொஞ்சம் பார்க்க நல்லாவாக இருக்கா. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரிக்ஸ் பண்ணுற மூலிமா உங்கள் டிசைனை வந்து வேறு லெவலில் இம்ப்ரூவ் பண்ணலாம் கைஸ். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து தெரிய மாட்டேங்குது, அவங்க சிம்பிளாக வந்து விட்டுறாங்க. ஸோ இது மாதிரி பார்க்குறப்ப செமையாக இருக்குது. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 3 பாக்ஸ் இருக்கா. இந்த 3 பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க அந்த ஸ்பேஸிங் வந்து டிஃபர் ஆகுது. ஃபஸ்ட்டு பாக்ஸுக்கும் செகண்ட் பாக்ஸுக்கும் வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ தேர்ட் பாக்ஸுக்கும் செகண்ட் பாக்ஸுக்குள்ள ஸ்பேஸிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்பேஸிங்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈவனாக இருந்துச்சுன்னா அந்த பாக்ஸோட அலைன்மெண்ட் பார்க்க நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி கன்சிஸ்டன்சியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணுறப்ப அந்த லேஅவுட் பார்க்க நல்லாயிருக்கும், ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிசைன் பண்ணாலும் சரி ஒரு கன்சிஸ்டன்சியாகவும் இந்த ஸ்பேஸிங்லாம் கொஞ்சம் கரெக்டாக வச்சு டிசைன் பண்ணிங்கன்னா ஸோ பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இந்த லெஃப்ட்டில் இருக்க லேஅவுட் டிஃப்ரென்ஸ் பார்க்குறப்ப தெரியுதா உங்களுக்கு, ரைட்டில் இருக்க இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸிங் இல்லாமல் இருக்கும், இது பார்க்குறது ஸ்பேஸிங் வச்சு சூப்பராக வேறு லெவலில் பக்காவாக இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த டாட் பார்த்தீங்கன்னா வளைஞ்சிருக்க மாதிரி இருக்கா, ஸோ இது பார்த்தீங்கன்னா நேராக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது நல்லா தெரியுதா டிஃப்ரென்ஸு. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பேஸ் விட்டு கேப் சம்மந்தமெல்லாம் இருக்கும், இது பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கலர். ஓகேவா, ஒரு கலரோட முக்கியத்துவம் இது நிறைய பேர் வந்து ஒரு எதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க கலரை. ஸோ இந்த கேள்வி நல்லா பாருங்கள், நீங்கள் வந்து உங்கள் டேட்டா வந்து ரெக்கவர் பண்ணுறீங்க, டு யூ வாண்ட் டு ரெக்கவர் யுவர் டேட்டான்னு கேட்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எஸ்ஸுங்கிறது வந்து ரெட் கலரில் இருக்குது, ரெட் கலரில் பட்டனில் இருக்குது. நோங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர் பட்டனில் இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பச்சை கலர்லாம் இதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு சில நேரத்தில் அந்த கலரை வச்சு முடிவு பண்ணுவாங்க. நிறைய இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் வந்து ரெட் கலரில் கொடுத்துருவாங்க, க்ரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில டேஞ்சரான விஷயத்தை வந்து ரெட் கலரில் சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா தெரியாமல் வந்து நோ கிளிக் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன ஆகுனா அவங்க டேட்டா வந்து கிடைக்காமே போயிடும். ஸோ
ஸோ இது மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கரெக்டாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு டேஞ்சரான விஷயத்த சொல்லத்துக்கு வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில வந்து ஒரு நல்ல சக்ஸஸான விஷயம் கரெக்டான விஷயத்தை யூஸ் பண்ணுறதுக்கு க்ரீன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு பேமெண்ட் சக்ஸஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இருக்கும். அதே ஒரு பேமெண்ட் வந்து ஃபெயில்டானால் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு இண்டிகேஷன் மாதிரி தான். அது பார்க்குறப்ப நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸ் ஆன மாதிரி நமக்கு வந்து தெரியும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த டிசைனை வந்து நான் பழையபடி வந்து எப்படி இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக நிறையா வந்து யூஸர் வந்து மிஸ்டேக் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுவாங்க. அதே பார்த்தீங்கன்னா அது எஸ்ஸுங்கிறத வந்து க்ரீன் கலர்லேயும் அந்த நோங்கிறத பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வச்சப்போ ஸோ நிறைய பேருக்கு வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து யூஸர் வந்து லெஃப்ட் கிளிக் டு ரைட் தான் படிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பட்டன் கிளிக் கொடுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு பண்ண வேண்டிய ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா எஸ்ஸுங்கிறது ஸோ பச்சை கலர் இருக்கும். ஸோ நிறைய சான்ஸ் இருக்குது அவங்க கரெக்டாக எஸ் கொடுத்து அவங்க டேட்டா வந்து ரெக்கார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ட்வீக் பண்ணுற மூலிமா கரெக்டான கலர்ஸ் யூஸ் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன்ஸோட இம்ப்ரூவ் வந்து வேறு லெவலாக பண்ணலாம். ஸோ இங்கேயே உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே. ஸோ இது ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப ஸோ இந்த ரைட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாகவும் இருக்குது, யூஸருக்கு வந்து புரியுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து கரெக்டான வந்து கிளிக் கொடுத்து கரெக்டான ஆக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா ரெண்டுத்துக்கும். ஸோ லெஃப்ட் கிளிக் ரைட்னு பாருங்கள். ஸோ இதுதான் கலர் இருக்குது. ஸோ ஒரு சில இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இந்த கார்டா வீப்பில் இருந்தால் சாரி கைஸ், ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா கலர் கான்ட்ராஸ்ட் அண்ட் டைப்போகிராஃபி. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இருக்க பார்த்தீங்கன்னா ஹவ் ஆர் யூங்கிறதுக்கு அதை நீங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. அதே மாதிரி ஒரு சிலது பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஃபேமிலி இம்பார்ட்டன்ட் ஸ்டைலிங்க்கு. ஸோ ஃபாண்ட் ஃபேமிலியை பற்றி நான் இந்த இதில் சொல்ல, ஏன்னா அதை பற்றி ஒரு பெரிய டாப்பிக்கு. ஸோ டேரெக்டாக வந்து கலர் கான்ட்ராஸ்ட் தான் சொல்ல போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி இருக்க க்ரீனுக்கும் இந்த க்ரீனுக்கும் வந்து டெக்ஸ்ட்டே தெரியாமல் போயிடுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை காட்டுறப்ப கரெக்டான கலர் கான்ட்ராஸ்ட்டில் காட்டுறப்ப அந்த டெக்ஸ்ட்டு வந்து யூஸருக்கு வந்து படிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து கலர் தான் முக்கியம் இல்லை, கொஞ்சம் டெக்ஸ்ட்டு வந்து படிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ தெரியும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரைட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா படிக்கிற மாதிரி இருக்குது. அது லெஃப்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா உத்து பார்த்து தான் அது ஹாய் அது என்ன எழுதிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறதுக்கு லேட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா அதுதான் முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கலர் தியரின்னு சொல்லுவாங்க. இல்லை வந்து கலரை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸு காமனாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன எக்ஸாம் சொல்கிறோம். டிராஃபிக் லைட்டை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம், ரெட்டுனா வந்து ஸ்டாப்பு, க்ரீனா கோ, கிராவே, எல்லோனா வெயிட்டு. ஸோ இது மாதிரி காமனாக அந்த கலரை பார்த்து சொல்லுவாங்க. அதுமாதிரி ஒரு கலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதோட ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதாவது அந்த கலரில் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு கலருக்கு வந்து ஒரு மீனிங்கு அதெல்லாம் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இமேஜ் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெட்டில் போயிட்டு கலரோட தியரி இல்லை வந்து கலர்ஸோட கலரோட எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் நீங்கள் தான் இமேஜஸில் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. ஸோ இந்த இமேஜ் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கில் இந்த க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த ப்ளூவு, அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹானஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பர்பிள், அந்த ப்ளூ ஷேட்ஸ் நிறையா ப்ளூ ஷேட்ஸில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஆப்டிமிசமு. ஸோ அந்த பர்பிள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராயல்ட்டி. அது மாதிரி ஒரு கலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ அந்த இதில் வந்து யூஸ் பண்ணுறப்ப அது யூஸரை வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து நம்மளோட பிராண்டுக்கு தகுந்த மாதிரி கலர் இருக்கும். ஸோ அது வந்து யூஸருக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து யூஸ் பண்ணுவாங்க. மெஜாரிட்டியாக பார்த்திங்கன்னா அந்த ஃபேஷன் இது ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பிங்க் கலரில் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா அந்த டைப் ஆஃப் பிராண்டு இதில் இருக்கனால அவங்க வந்து அந்த மாதிரி கலர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பேடிஎம் நம்ம இது மாதிரி நிறைய ஆப்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரஸ்ட் பண்ணுற ஆப்பு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலரில் கொஞ்சம் இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு கலருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில வந்து அர்த்தங்கள் இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்தந்த கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய வந்து க்ரீனாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கெலாம் க்ரீன் கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வேறு கலர் யூஸ் பண்ணால் நமக்கு அது இதாக தெரியாது. ஸோ க்ரீன் யூஸ் பண்ணுறப்போ ஓகே ஃப்ரெஷ்ஷான பொருள். ஸோ அது மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் நமக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் அது மாதிரி ஒரு எவர் க்ரீன் ப்ராடக்டாக. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம க்ரீன் கலர் யூஸ் பண்ணி நம்ம வந்து கலரை வந்து பிக் பண்ணுவாங்க. ஸோ வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணுறோமோ இல்லை ஒரு இது டிசைன் பண்ணுறோமோ ஸோ அந்த பேஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ பண்ணோம்னா அந்த கலரை ஒரு கலருக்கு ஒரு மீனிங் இருக்கும்ல. ஸோ அதை வச்சு நம்ம பிக் பண்ணி நம்ம அந்த கலரை செலக்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நமக்கு என்ன இது வேணுமோ நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ க்ரீன் வந்து நமக்கு க்ரோத்து. ஸோ நம்ம க்ரோத்தை பேஸ் பண்ணி கூட பிக் பண்ணலாம். நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ நம்ம அந்த கேட்டகரியை வந்து பேஸ் பண்ணி நமக்கு அந்த கலரை வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நிறையா இது இருக்கும். நம்ம தகுந்த மாதிரி நமக்கு வந்து கலர் யூஸ் பண்ணி பிக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் எந்த இதில் வந்து நீங்கள் கண்டென்ட்டை மேக் பண்ணுறாங்க இல்லை எந்த இதில் வந்து உங்களோட பிராண்டோ இல்லை வந்து உங்களோட ப்ராடக்டோ இருக்கோ ஸோ அந்த டிசைனை வந்து நீங்கள் மேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் க்ரீன் ஸ்லேயே போகிறேன். இது ஓகே நான் க்ரீன் எடுத்துக்கிறேன். ஸோ இதுவும் வந்து இதான் ஸ்லே பண்ணியிருப்பேன் முன்னாடி மாதிரி தான். ஸோ இதுவும் வந்து இன்னொரு ஸ்லைட் அதே மாதிரி தான். க்ரீனில் என்ன இருக்குது பிளாக்ல என்ன இருக்குன்னு உங்களுக்கு காட்டியிருக்கோம். இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன்ஸு அதே தான், எல்லோ எல்லாத்துக்கும் அதே தான் இருக்கும். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா இமேஜ் இருக்கும். ஸோ நீங்கள் அது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கலர் வந்து எப்படி பிக் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அப்போ நம்ம வந்து க்ரீன் முடிவு பண்ணியாச்சா. ஸோ இப்போ வந்து கலர் பேலட் ஜென்ரேட்டர் அதை வச்சு நம்ம வந்து கலர் பேலட் ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து கலர் பேலட் ஜென்ரேட்டர் பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு பிடிச்ச ஏதாவது நான் 2-3 வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இமேஜ் வச்சு அப்லோட் கலர் பிக்கரு நான் இது லேட்டாக சொல்கிறேன் என்னான்ட்டு. ஸோ அடுத்து இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேஸான ஒரு கலரை வச்சு நம்ம வந்து ஒரு கலர் வந்து பிக் பண்ண போகிறோம். கலரை வந்து ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ க்ரீனில் வந்து நிறையா வகையான க்ரீன்ஸ் இருக்குது. அதாவது நம்ம க்ரீன் ஒரு ஷேடில் இருக்கும். ஸோ அதை நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஷேட் நமக்கு யூஸ் பண்ண அனுப்புறதுக்கு. ஸோ அதை க்ரீன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கொடுத்தோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா விதமான ஷேட்ஸ் இருக்கும். அதாவது ஒரு நல்ல டார்க் க்ரீனு, லைட் க்ரீனு, ரொம்ப பிளாக் கலர் க்ரீனு, ஸோ ஒரு மாதிரி நிறையா க்ரீன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸோ நீங்கள் அந்த கலரை வந்து நீங்கள் உங்கள் பேஸ் கலராக எடுத்துக்கலாம். அந்த கலரை நீங்கள் வந்து உங்களோட டிசைன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களோட பொருட்கள் ப்ராடக்ட் வந்து கலர் பிக் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா க்ரீன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் ஒரு கலர் பிக் பண்ணிவிட்டு இந்த பேஸ் கலரை வச்சு நம்ம வந்து ஒரு கலர் பேலட்டே ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இப்போ காட்டுறேன், colorSpace.ioன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த லிங்க்கில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மேலே டெக்ஸ்ட்டில் போட்டுறேன் வீடியோவில். ஸோ இங்கே இருக்க நிறையா ஷேட்ஸ்லாம் ஒரு ஷேடு இருக்க போகிறேன். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி வந்து ஒரு இமேஜ்லேருந்து ஒரு கலர் பிக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா நமக்கு ஒரு இமேஜ் வேணும். ஸோ இமேஜ் வந்து நம்ம காப்பிரைட் ஃப்ரீயாக இமேஜ் இருக்கிற ஒரே இடம் பார்த்தீங்கன்னா pixabay.com போனீங்கன்னா நம்ம காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் இருக்கும். ஸோ நம்ம அங்கே வந்து காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இமேஜ்லேருந்து ஒரு கலர் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த இமேஜ் வந்து ஏன் அழகாக இருக்குது. ஸோ இந்த இமேஜில் ஏன் அழகாக இருக்குன்னா கலர்ஸ்லாம் கொஞ்சம் சூப்பராக இருக்குது. ஒரு சிலது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இமேஜாக இருக்கலாம், எல்லாம் காமனாக இமேஜாக இருக்கலாம். அந்த கலர் சூப்பராக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அந்த கலர் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்போனா வந்து ஒரு இமேஜ்லேருந்து கலரை வந்து எடுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதாவது பிடிச்ச இமேஜை வந்து நான் செலக்ட் பண்ண போகிறேன். வந்து நிறைய இமேஜ் இருக்கும். உங்கள்கிட்ட இருக்க இமேஜ் யூஸ் பண்ணலாம், என்கிட்ட இமேஜ் இப்போதைக்கு இல்லை. ஸோ அதனால் வந்து ரேண்டமாக இங்கே இருக்க ஒரு இமேஜை வந்து நான் பிக் பண்ண போகிறேன். ஸோ அதை பிக் பண்ணி அந்த இமேஜை வந்து நான் வந்து அந்த இமேஜ்லேருந்து கலரை வந்து பேலட்டாக யூஸ் பண்ணுறது, இல்லை அந்த கலரை வந்து என்ன கலர் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா இமேஜஸ் இருக்குது. ஸோ இது ஸ்ட்ராபெரி இமேஜெலாம் பார்க்க நல்லா இருக்குது. ஸோ ஸ்ட்ராபெரி வித் க்ரீனு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமேஜ் இருக்குல்ல. ஸோ நம்ம அதை எடுத்து நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். இங்கே இருக்க எல்லா இமேஜும் எடுத்துகிட்டு ஸோ ஸ்ட்ராபெரி வித் க்ரீன் இமேஜை வந்து நான் பிக் பண்ணிட்டேன். ஸோ இந்த இமேஜை பிக் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணிடுறேன் அந்த இமேஜை. ஸோ அந்த இமேஜ் டவுன்லோட் ஆகட்டும். ஸோ டவுன்லோட் ஆனால் அந்த இமேஜை வந்து நான் இங்கே அப்லோட் கொடுக்குறேன். ஸோ அப்லோட் கொடுத்தோன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா சைடில் இந்த இமேஜில் இருக்க நம்ம கலர் பேலட் வந்துடும். ஸோ இந்த இமேஜில் இருக்க என்ன காமன் கலர்ஸ்லாம் இங்கே வந்துடும். ஸோ இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உங்கள் டிசைன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு இடத்த யூஸ் பண்ணுறப்ப யூஸ் பண்ணி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி தான் வந்து நம்ம இமேஜில் வந்து ஒரு கலரை வந்து நம்ம ஈஸியாக சூஸ் பண்ணுவோம் கைஸ். ஓகேவா? இது மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லை எல்லா இமேஜ்லேயும் வரும். சும்மா ரேண்டமாக நான் ட்ரை இமேஜ்னு கொடுக்குறேன். வேறு ரேண்டமாக ஒரு இமேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் பிக் பண்ணி வருதா. ஸோ இது மாதிரி திருப்பி எதுக்கும் ரேண்டம் கொடுப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ்லேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் பேலட் வந்து பேஸ் பண்ணி வரும். ஸோ நீங்கள் இது மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ அந்த பேலட்டை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ இதுதான் அது. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ பிராண்ட் கலர். ஸோ பிராண்ட் கலர் இருந்தால் இப்போ எப்படி சொல்கிறேன்னா பேங்க் எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்க்க போகிறோன்னா, முன்னாடி வந்து ஒரு கலர் பிக் பண்ணோமா நம்ம ஆக்சுவலி கலர் பிக்கர் வந்து யூஸ் பண்ணி பிக் பண்ணோம். அது எப்படின்னா நம்ம ஃபஸ்ட் வந்து கலர் தியரி, அப்புறமா கலரோட நம்மளோட பிராண்டை ஒத்து போகிற இமேஜ் செலக்ட் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ காமனாக இங்கே போயிட்டு நமக்கு நம்மளோட பிராண்ட் வந்து எந்த இதில் வருது ஸோ அது கொஞ்சம் பிக் பண்ணிவிட்டு நான் சும்மா க்ரீனிஷில் எடுத்துக்க போகிறேன். ஸோ க்ரீனிஷ் எடுத்துக்கிட்டு இது இப்போ வந்து நம்ம வந்து கலர் பேலட் ஜென்ரேட்டரில் போயிட்டு நமக்கு வந்து பிடிச்ச வந்து டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் இருக்கும். ஸோ அந்த கலரை நம்ம அங்கே வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு நான் வந்து இப்போ வந்து டேரெக்டாக வந்து கலர் பேலட் ஜென்ரேட்டர் ஓப்பன் வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஷேட்ஸ் இங்கே இருக்க நிறைய ஷேட் இருக்குது. ஸோ இல்லை ஏதாவது க்ரீன் ஷேடை வந்து பேஸ் கலராக வச்சு ஒரு கலர் பேலட் பிராண்ட் கலர் உருவாக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இருக்க எனக்கு ஏதாவது பிடிச்ச ஒரு க்ரீன் ஷேடை வந்து எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு அடுத்தது போகிற வெப்சைட் பார்த்திங்கன்னா ColorSpace அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட் தான் போகிறோம். ஸோ இங்கே போயிட்டு நம்ம வந்து அந்த பேஸ் கலரை வந்து கிளிக் கொடுத்து ஜென்ரேட் கொடுத்தா கீழே பார்த்தீங்கன்னா நிறைய கலர் பேலட் வரும். ஸோ நம்ம இதில் எந்த பேலட் பிடிச்சிருக்கோ அதை வந்து உங்கள் டிசைனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நல்ல கலர்ஸ்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்க்க வந்து நல்லா இருக்கும் உங்கள் டிசைன்ஸில் கைஸ். ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து உங்களுக்கு வந்து இப்போ கலர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, கலர்ஸோட இதெல்லாம் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு.
ஸோ நம்ம ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்காக வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது கலர்ஸ் எப்படி பிக் பண்ணுறாங்க, கலர் எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்க, கலர்ஸோட இம்பார்ட்டன்ஸு, அதுக்கப்புறம் வந்து கலர் பேலட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, ஸோ அந்த கலர் பேலட்டை வச்சு எப்படி வந்து நம்ம வந்து பிராண்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு நிறைய தெரிஞ்சிச்சு கைஸ். ஸோ பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுங்க கைஸ். பார்ட் 2 வருது, நீங்கள் இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கலாம் கைஸ். ஸோ இவ்வளோ தான் கைஸ், கலருக்கு ஜென்ரேட் பண்ணுறது ஈஸி, அதுமாதிரி பிராண்ட் கலர் சிம்பிளாக கற்றுக்கச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.